ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகன்ஸ் குக்கரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஹெல்த்தியான ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தாங்க. என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருப்பு தால். இது வந்து ஒரு 20 மினிட்ஸில் ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம். இது வந்து நீங்கள் சாதம் சப்பாத்தி கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை வந்து தோசை கூட வச்சு கூட சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தால் செய்கிறதுக்கு அரை கப்பு பைத்தம்பருப்பு எடுத்துருக்கிறேன். இதே ரெசிப்பியை நீங்கள் வந்து துவரம்பருப்பு வச்சு கூட செய்யலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். பருப்பை நல்லா அலசிட்டு அதில் 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம வந்து இப்போ ஒரு பெரிய தக்காளி 3 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் அல்லது சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட தேவையான அளவு உப்பு, கடைசியாக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா 1 பாட் ரெசிபி தாங்க. இதுக்கப்புறம் நம்ம பெருசாக எதுவும் ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. கடைசியாக வந்து குக்கர்லேருந்து பொங்கி வழியாமல் இருக்கிறதுக்காக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு குக்கரை மூடி விசில் போட்டு 3 விசில் விட்டுருங்க. இப்போது 3 விசில் வந்துருச்சு, ஆவியும் அடங்கிடுச்சு. நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்கள், நல்லா பருப்பெல்லாம் மலர்ந்து வெந்திருக்குது. இதை ஒரு கரண்டி வச்சு லைட்டாக அப்படி கலக்கி விட்டிங்கனாலே போதும், பருப்பெல்லாம் நல்லா குழஞ்சிரும். ஸோ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பருப்பு வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ வந்து இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 3லேருந்து 4 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்குறேன். வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது இன்னுமே உங்களுக்கு தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் கொஞ்சம் அதிகம் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்க்குறேன். அது கூடவே அரை டீஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் ஓரளவுக்கு வதங்கி லைட்டாக அந்த சீரகத்தோட ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் இல்லையா, அந்த டைமில் கொஞ்சமாக கடுகு சேர்த்து கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் கடைசியாக இது கூட வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த தாளிப்பை வந்து நம்ம தால் கூட சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சுட சுட ரொம்ப சூப்பரான பருப்பு தால் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் சூடான சாதத்து கூடயும் சரி, சூப்பரான சப்பாத்தி கூடயும் வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே அருமையாக இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷும் கூட. இது செய்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் தாங்க ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சுகன்ஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் உடனுக்குடன் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.